கிளாஸ் பேர் வந்து IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதில் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து எங்களுக்கு வந்து ஆர்டினோ ப்ரோக்ராம் பற்றி சொல்லி தந்துட்டுருந்தாங்க. அப்புறம் 3D பிரிண்டிங், ஆர்டினோ வச்சு என்ன வேணாலும் அவங்களுக்கு இந்த மிஷினில் எந்த இது கண்ட்ரோல் பண்ணுறது இது எல்லாமே எங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எங்கெங்கே என்னென்ன கற்றுக்கிட்டோம், நிறைய கற்றுக்கிட்டோம். 3D பிரிண்டிங், லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்னா என்னென்னா இந்த கிளாஸில் வந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நிறையா எங்களுக்கு வந்து சொல்லி தந்துருக்காங்க. இந்த ஸ்டாஃப்ஸும் நல்லா சொல்லி தந்துருக்காங்க. நல்லவங்க தான் எல்லாருமே பாசிட்டிவாக சென்சிட்டிவாக சொல்லி தந்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஆர்டினோ கூட நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இது வந்து ஆல் மேக்னெட்டிக் சென்சார் வந்து மேக்னெட்டை சென்ஸ் பண்ணும். அண்ட் இது வந்து RGB வந்து டிராஃபிக்கில் இதில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது வந்து ESP8266 வந்து வைஃபை வச்சுக்கலாம். இதில் 5 வோல்ட் அவுட்புட், கிரவுண்ட் நிறைய இருக்குது. நான் வந்து இந்த சென்சாரோட கிரவுண்ட் எடுத்து கிரவுண்டில் கொடுக்குறேன். அண்டு இதோட 5 வோல்ட்டோட வந்து 5 வோல்ட்டில் கொடுக்குறேன். அண்ட் அவுட்புட் வந்து அவுட்புட்டில் கொடுக்குறேன். அப்புறம் நாங்கள் வந்து இது வந்து RGB ஒரு 3 லைட் எரியும். கிரவுண்ட் எடுத்து கிரவுண்டில் கொடுக்குறேன். அண்ட் இதோட அவுட்புட் வந்து அவுட்புட்டில் கொடுக்குறேன். கனெக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மேக்னெட்டை சென்ஸ் பண்ணோம். இது வந்து மேக்னெட்டை சென்ஸ் பண்ணிச்சுன்னா லைட் எரியும், அப்படி விட்டால் லைட் எரியாது. இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். இது வந்து நம்ம டோரில் யூஸ் பண்ணலாம். இது வந்து மேக்னெட்டையும் சென்சாரையும் டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இப்போ நம்ம இந்த ESP8266 இது மூலமாக நம்ம எந்த இடத்துல அங்கே வேணாலும் இப்போ திருடன் யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. நம்ம வந்து இது மூலமாக மொபைல் மூலமாக பார்த்துக்கலாம். எந்த இடத்துல உலகத்தோட மூலையிலேருந்து எந்த இடத்துல வேணாலும் பார்க்கலாம் இது வச்சு. அண்ட் இது வந்து லிஃப்ட்டில் இதான் யூஸ் பண்ணுறாங்க. லிஃப்ட்டில் வந்து இப்போ நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் பண்ணால் தேர்ட் ஃப்ளோர் பட்டன் அமுக்குறீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் வந்து இதுதான் தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது நிறுத்துது. அதனால் தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஓப்பன் ஆகிடுது லிஃப்ட்டு. என் பேர் பார்த்தீஸ்வரன். நான் வந்து இந்த பாலிடெக்னிக் காலேஜில் வந்து DME படிக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த IoT கிளாஸ்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் நான் இது வந்து கற்றுக்கலான்னு இதில் ஜாயின் பண்ணேன். அது மூலமாக வந்து நான் வந்து ஒரு 37 சென்சாரை பற்றி கற்றுக்கிட்டேன். அதில் வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பிக் சவுண்ட். அதாவது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இதே மாதிரி நம்ம மோடின் டபுள் கிளாக் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து இந்த ஹேண்டிகேப்பில் இருக்காங்களே, அவங்களால நடந்து போக முடியாது, அந்த மாதிரி இருக்கனால அவங்க டபுள் கிளாக் பண்ணாங்கன்னா அது வந்து லைட்டு ஃபேனு எதாக இருந்தாலும் சரி ஆன் ஆகிற மாதிரி, அதே மாதிரி டபுள் கிளாக் பண்ணால் ஆஃப் ஆகிற மாதிரியும் நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் சாயில் மாய்ஸ்சர் சென்சார். ஸோ இந்த சென்சார் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
ஈரப்பதம் இருக்குமான்னு எதில் பார்க்கும் இந்த சென்சார்? மண்ணில் வைக்கணும். ஸோ மண்ணில் வைக்கும் போது இந்த சென்சார் என்ன ஆகும்? சென்ஸ் பண்ணும். என்ன சென்ஸ் பண்ணும்? ஈரப்பதம் இருக்கா இல்லையா அப்படின்னு சென்ஸ் பண்ணும். ஓகேவா? இந்த சென்சார் என்ன பண்ணுது? ஈரப்பதம் இருக்கா இல்லையா அப்படின்றத சென்ஸ் பண்ணுது. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அப்போ அக்ரிகல்ச்சர் அந்த ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ மெயினாக பார்த்தோன்னா எங்கே ஒரு ட்ராபேக் அப்படின்னு வருதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன், நிறைய பேர் பிளான்ஸ் வச்சிருப்பாங்க, அக்ரிகல்ச்சர்லாம் வச்சிருப்பாங்க. அது டெய்லி என்ன பண்ணுவாங்க? போயிட்டவங்க தண்ணி ஊற்றணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டெய்லி போயிட்டு ஒருத்தர் வந்து தண்ணி ஊற்றுறது வந்து ஒரு நாள் மறந்துட்டாருன்னா அப்போ என்ன ஆகுவாங்க? இந்த நேரத்தில் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வீட்லேயே வந்து ஹோம் கார்டன் ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகேவா? நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹோம் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு? சப்போஸ் அவங்க வந்து ஒரு 2 மாதம் ஊருக்கு போனாங்கன்னா அப்படி என்ன ஆகும்? அப்போ அவங்க கண்டிப்பாக வாடி போயிடும். ஓகேவா? அந்த இடத்துலலாம் இந்த சென்சார் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? அப்போ ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுவீங்க இந்த சென்சார்ஸ் வச்சு? ஓகேவா? ஸோ தண்ணி இருக்கு இல்லை, தண்ணி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். தண்ணி இருந்ததுன்னா வேணாம் அப்படின்னு விட்டுடலாம். சப்போஸ் நான் ஊர்லேயே இல்லை, ஓகேவா, எனக்கு வந்து டேட்டாஸ் வரணும். ஓகேவா? நான் ஊரில் இல்லாமல் நான் எங்கேனாச்சும் போய் பார்க்கணும், தண்ணி ஊற்றி இருக்கா இல்லையா, அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? வைஃபை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? வைஃபை யூஸ் பண்ணி இதோட டேட்டாஸ் எல்லாம் எங்கே சென்ட் பண்ணுவீங்க? யூசருக்கு சென்ட் பண்ணி விட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ இதில் எதனா டவுட் இருக்கா? இந்த சென்சார்ஸ் பற்றி எதனா டவுட் இருக்கா? பொதுவாக எடுத்தீங்கன்னா ஒரு 500-1000 அடிக்கு கீழே போனாலும் தண்ணி கிடைக்கல. இப்போ அவ்வளோ அடி கீழே தண்ணி இருக்கான்னு அதை சென்ஸ் பண்ண முடியும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தோன்னா பிளான்ட்டுக்கு வந்து அது மேலே இருக்க சர்ஃபேஸ்லேருந்து தான் நம்மளுக்கு தண்ணியை வந்து இழுக்க போகுது. ஓகேவா? நம்ம பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளான்ஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நீ பேசுறது வந்து ரொம்ப அடியில் போயிட்டு அது ரூட் காஸ்ட்லேருந்து எடுக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ அங்கே போயிட்டுலாம் இதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அங்கே வரைக்கும் தான் இதோட சென்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மண் அளவுக்கு மட்டும் தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். இதில் நான் எப்படி காமிக்க சொல்ல தெரியுமா? இது 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 அப்படி தனித்தனியாக பில்ட் ஆகிட்டே வரா மாதிரி. இப்போது நான் இதை பார்த்தேன், இதில் இவ்வளோ சேர்ந்து வருது. ஓ, அதனால என்னடா அவ்வளோ சேர்ந்து வருது, தனியாக பேட் வரலன்னு யோசிச்சு நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக வந்து போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஓடி. இப்போ முன்னாடி வந்து நிறைய செட் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. இது வந்து 4th ஜென்ரேஷனில் வந்து ரெவல்யூஷனே ஒன்று கிரியேட் பண்ணது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஓடி அப்படின்றது தான் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஐஓடி வந்து இப்போ எல்லா ஐடி கம்பெனிஸும் சரி, எல்லா கம்பெனிஸுமே வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை போயிட்டு எதுக்கு சின்ன பசங்களுக்கு நீங்கள் சொல்லி தரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து அவங்க தான் வந்து ஃபியூச்சரை வந்து ஆள போகிறாங்க. அவங்களுக்கு இந்த ஐஓடியை பற்றி டாப் டு டவுன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதை இப்போவே அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இதை வச்சு அவங்க நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இந்த ரொபாட்டிக்ஸ் அதை வச்சு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரொபாட்டிக்ஸ் மட்டுமே இல்லாமல் புதுசாக இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடி அப்படின்றது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஐஓடின்னு வந்து பேசுகிறீங்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய பொருள் இருக்கு. அந்த பொருள் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானாவே பேசிக்கிச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஐஓடி. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு மைக்ரோவேவ் இருக்கு, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுத்து மைக்ரோவேவ்ல போட போறீங்க. இதுதான் வந்து இப்போ நடக்க போகுது. இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாலை எடுத்து வெளியே வச்சு ஒரு 6 hours அந்த பால் வந்து எப்போ வந்து அந்த அதில் இருக்க சில்னஸ் போதோ அதுக்கப்புறம் தான் எடுத்து அதை கொதிக்க வைப்பீங்க. இப்போ இதே ஐஓடியில் வந்து நீங்கள் இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு தெரியும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் போயிட்டு இந்த பாலை எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரீசரோட சில்னஸை வந்து குறைக்கும். ஸோ மைக்ரோவேவ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிறதால எல்லா டிவைஸுமே ஒன்றுக்குள்ள ஒன்று பேசி தனக்குள்ளவே வந்து டிசைட் பண்ணிக்க போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஓடி அப்படின்ற வந்து ஒரு ரெவல்யூஷன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம பசங்களுக்கு இப்போவே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஐஓடியை புகுத்துவாங்க. ஸோ ஃபியூச்சர்ல பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து அதில் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாக இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எனக்கு கற்றுந்தோம்னா ஓப்பன் ஸ்கூல்ன்ற ஒரு இதை பண்ணி ப்ரோக்ராம் நான் பண்ணேன். அந்த ப்ரோக்ராம் மூலமாக எனக்கு தேவையான அளவு என்னுடைய இந்த கண்ணாடியோட அளவு எடுத்து அதோட மெஷர் பண்ணி அதே அளவு நான் ஒரு ஃப்ரேம் உருவாக்கிறேன். இது ஒரு கண்ணாடி உருவாக்கிறேன். அந்த கண்ணாடி ஃபஸ்ட்டு நான் வந்து மாடல் ஃப்ரேம், மாடல் பாடி, அடுத்தபடியாக பெண்டு, அதுக்கு தேவைன்றதெல்லாம் நான் ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி இந்த கண்ணாடியை உருவாக்கினேன். இந்த கண்ணாடி கரெக்டாக எனக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கியிருக்கேன். அதை பார்த்தேன், அது நான் போட்டு பார்த்தேன், எனக்கு கரெக்டாக எனக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஜென்ரலாக நம்ம ஐஓடி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் எடுக்கிறோம்.
ஸோ நிறைய பேர் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் 3D பிரிண்டிங் இப்படிலாம் கோர்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளோட அப்ரோச்சுக்கும் இப்போ வந்து மற்றவங்க இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ளா இருக்கு மற்ற டீச்சிங்ல. வாட் இஸ் இட் ஃபண்டமெண்டல் ஃப்ளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து ஓகே ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் ஐஓடி கிளாஸ் வைப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ்னு எடுத்துப்போம். இப்போ ரோபோட்டிக்ஸ்ல என்ன பண்றாங்க, நாங்க வந்து 1 week ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து they'll have some 4 projects products, you can call it whatever you want. சரிங்களா? என்ன பண்றாங்க, வந்து ஒரு 4-5 வயர் சொல்லுவாங்க. ஓகேப்பா, இப்போ நீ இந்த பட்டனை ஆன் பண்ணு, ஓடுதா, இது வந்து லைன் ஃபாலோவர், ஆமா வந்து இது வந்து ஃபிளேம் சென்சர், இது வந்து அப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸ் ரோபாட். நான் இது மாதிரி ஒரு 4-5 இது ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு வாரம் அவங்க ட்ரெயின் அப் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி பார்க்கணும் அதை. சரி ஓகே, பசங்களும் கொஞ்சம் யோசிக்கணும், இப்ப பேரண்ட்ஸும் யோசிக்கணும். ஓகே என்ன பண்ணோம், கையில ஒரு ரோபோட்டிக் கிட்டு கூட எடுத்துட்டு வருவோம், ஏன்னா நீங்க 10,000 ரூபாய் கொடுத்துருப்பீங்க உங்க கிளாஸுக்கு. பட் அதனால என்ன யூஸ், குழந்தை என்ன கருத்துக்கனா அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா வந்து பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா வந்து அவன் ஒரு கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுங்களேன் கடையில இருந்து, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் பசங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு. ஒரு ட்ரோன் வாங்கி கொடுங்க கடையில இருந்து, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். பட் we are not talking about buying things that are interesting. We are talking about getting the knowledge to make those things. We are talking about making sure that we learned what we are trying to do. So அந்த ஒரு பேசிக்கான விஷயம் வந்து இந்த எஜுகேஷன் ஓரியன்டா வந்து ரோபோட்டிக்ஸ் ஐஓடி 3D பிரிண்டிங் இதெல்லாம் சொல்றதுல எல்லாம் மிஸ் ஆகுது. ஸோ we want to fill those gaps. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, so we want to make sure students get a proper knowledge, not just inserting the wires, making things work. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். ஒரு ஐஓடினா so they should know how to program, they should know what a sensor is. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து ஒரு சென்சாருக்கு ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அது முக்கியமா அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து if they don't have a basic knowledge about programming, that's not a problem. We can tell them what programming is. அது ஒரு பேசிக் நாலேஜ் வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவன் தான் எல்லாம் பண்ணணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க பாத்தீங்கன்னா அவன் பண்ண ஒரு பொருள் இருக்கும். ஸோ இட் நாட் பி வெரி பிக் ப்ராடக்ட். ஓகேங்களா? பட் தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அவன் பண்ண ஒரு இப்போ நீங்க அவனை கூப்பிட்டு ஒரு சென்சார் ஒன்று பண்ணணும், எனக்கு அந்த சென்சாரை வந்து கனெக்ட் பண்ணிக்காமி அதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதிக்காமனா அவனால எழுத முடியும். Okay, you will pick a sensor, you will do wiring and you will do the program. But it's not like நீங்க வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல், மற்ற ரோபோட்டிக்ஸ் கிளாஸ்னா ஒன்றும் இல்லை, நீங்க போய் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுக்குற மாதிரி தான். அதுக்கு நம்மளே போய் பசங்களுக்கு டேரக்டா கடையில் ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுத்தா அது வந்து ரிமோட்டை வச்சு விளையாட்டு ஜாலியாக உடச்சிட்டு அது போவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ். ஸோ வாட் எவர் யூ டூ, வாட் எவர் யூ லேர்ன், யூ வில் லேர்ன் லைக் யூ நோ அண்ட் டூ. ஓகேங்களா? ஸோ நாலேஜ் வந்து அப்படி ஒரு பேசிக் லெவல் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எய்மா இருந்துச்சு. ஸோ அதை தான் கொடுத்துருக்கோம், மேலும் மேலும் கொடுப்போம். தேங்க்யூ.